இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2024 டிசம்பர் மாதம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டோம். இப்பொழுது இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் இருக்குது. புது வருடம் நமக்கு துவங்க போகிறது. ஆம்பிரியமானவர்களே, பறவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின அப்படின்ற வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எல்லா பழசும், எல்லா தேவையில்லாத காரியங்களும் நம்மளை விட்டு நீங்கி புதிய வருடத்தில் புதிய நன்மைகள், புதிய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆம், நம்ம இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் தேவனை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 44 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்குள் நித்தமும் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும், நாள்தோறும் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாள்தோறும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை டீ குடிக்கிறோம், அதை விட எக்ஸ்ட்ராவும் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் தேவனை நாள்தோறும் நாம் எத்தனை முறை துதிக்கிறோம்? தாவீது ஒரு பெரிய ராஜா, 7 முறை துதிப்பாராம். நிறைய பேருக்கு டேவிட்னு பேர் வச்சுருப்பாங்க. அங்கே என்கிட்ட ப்ரேயருக்கு வரும்போது நான் கேட்பேன், உங்கள் பேர் தாவீது இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை துதிக்கிறீங்க? தாவீது ஒரு நாளைக்கு எத்தனை முறை துதிப்பாராம் அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை தேவனை துதிப்பாராம். அப்போது நாம் தேவனை 7 முறை நிச்சயமாக துதிக்க வேண்டும். இந்த வருடத்தின் கடைசி, ஒவ்வொரு சர்ச்சிலையும் பாருங்கள், இந்த கடைசி நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்புறம் இந்த புதிய நாள் வருஷத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளை புதுப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு உபவாச ஜெபம் வைப்பாங்க. 3 நாள் 5 நாள்னு சொல்லிட்டு வைப்பாங்க. மினிமம் 3 days வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது நம்ம அதில் கலந்து கொண்டு நம்மை அர்ப்பணித்து அந்த நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவரை துதித்து நன்றி செலுத்தி வருவது நம் புதிய வருடத்திற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கும். நிச்சயமாக அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆம்பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நித்தமும் நம்ம என்ன செய்யணுமா? துதிக்கணுமா. 2வது, அவருக்குள் நாம் நித்தமும் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை நம்ம எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோம். 2வது, நமக்கு கர்த்தர் செய்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவனை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். இயேசுன்னு தெரியாதவங்கிட்ட தான் சொல்லணும். அவங்க அறியாதவங்கிட்ட, கர்த்தரை என்னை இப்படியாய் நடத்தினார், இதெல்லாம் செஞ்சார், இந்த வருஷத்தில் எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நாம் அவர்களிடம் நம்மை நம்ம என்ன செய்யணும்? தேவன் செய்த நன்மைகளை சொல்லணும். தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தணும். தேவ சமூகத்தில் நாம் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று துதி. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த போதே என்ன, அங்கே துதி தானே உண்டானது இல்லையா? துதி மிக மிக அவசியம். தூதர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க? சேரூபின்கள், கேராபீன்கள் 24 மணி நேரங்களும் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இங்கே நம்ம துதிக்கலைன்னா பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறையா பாஸ்டர்ஸ் அவங்களோட மெசேஜில் சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயே நீங்கள் தேவனை துதிக்கலைன்னா பரலோகத்திரம் போன பிறகு நமக்கு ஒரே வேலை துதிக்கிற வேலை தானா, வேறு ஒரு வேலையும் இல்லையா. அங்கே ஓயாமல் தேவனை நாமும் தூதர்களோடு சேர்ந்து நாம் தேவனை துதிக்கும்படியாய் அந்த இடத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இங்கே ஒன்றும் பண்ணாமல் அங்கே போய் எப்படி துதிக்க முடியும் இல்லையா? நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? நமக்கு இந்த மட்டுக்கும் கொரோனாவில் நம்ம செத்து போல இல்லை, இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் இல்லைல்ல, சாப்பிட்றோம், பட்னியாக இல்லைல்ல, நமக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. கர்த்தர் ஜீவனை தந்தது நிமித்தமாய், அவர் நமக்கு ரட்சிப்பை தந்தது நிமித்தமாய், தாயின் கருவில் நம்மளை ஒரு குறைவின்றி இப்படி படைத்தது நிமித்தமாய் ஒவ்வொன்றுக்கும்
நீங்கள் அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பதற்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் கூட போதாது. நீங்கள் உட்கார்ந்து துதித்து பார்த்தீங்கன்னா, யோசித்து 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 சொல்லி துதித்து பார்த்தீங்கன்னா, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, நம் வாழ்நாள் முழுவதும் போதாது. அத்தனை நன்மைகளை கர்த்தர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வீட்டில் உட்காந்துருக்கானா, திடீர்னு தலையில் ஃபேன் விழுந்து அவன் செத்து போகிறான். ஒரு மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், திடீர்னு கரண்ட்டு ஷாக் அடித்து அந்த நிமிஷமே அவுட்டு. ஒரு நொடி பொழுதுல ஜீவன் போகிறது. கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். நம்மை சத்துருவின் கையிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறார். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தாரு, ஜீவ பலியாய் கொடுத்தாரு. அதை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி நிச்சயமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருத்தவங்க ஒரு சின்ன காரியம் பண்ணாலே நம்ம நன்றி சொல்கிறோம். கர்த்தர் அவரையே கொடுத்திருக்கிறார்ல, அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து 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 நன்றி சொல்வோமா? இந்த காலங்களை அதற்கென்று நாம் பயன்படுத்தி கொள்வோம். அவர் நம்ம யெகோவா ரூவாவாக இருந்து நடத்தியதற்கு நன்றி சொல்வோம். யெகோவா ஷம்மாவாக நம்ம கூட இருப்பதற்காக நன்றி சொல்வோம். யெகோவா நிசியாக இருந்து நமக்கு ஜெயம் தந்தார், நாம் நன்றி சொல்வோம். யெகோவா ரஃபாவாக இருந்து எத்தனையோ நேரங்கள் வியாதியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து, நம்மளை மரண குழியிலிருந்து தூக்கி எடுத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் நன்றி சொல்வோம். ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்கல்ல, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, மரணத்திலிருந்து என்னை பாதுகாத்தார், அதற்காக நன்றி சொல்லணும். அந்த பாட்டு அது எப்படி ஜீவனோடு வருகிறது பாருங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி உம்மை நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய எண்ணி முடியாத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது அவர் நம்மை பாதுகாத்தார், அதற்காய் நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்றதற்கு காரணமா இல்லை. அதுதான் நாம் நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எத்தனையோ நன்மைகளை எண்ணி எண்ணி தேவனுக்கு இந்த நாட்களில் நாம் அதிகமாய் நாம் நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நன்றி சொல்ல 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 நன்மைகள் நம்மை வந்து சேரும். நாம் நன்றி சொல்லும் போதே தேவனோடு நம்ம அப்படியே இன்னும் ஐக்கியமாகிறோம். அவரோடு உள்ள அந்த உறவில் இன்னும் அவரை கிட்டி சேருகிறோம். அப்பாவை கிட்டி சேரும்போது பெரிய ஆசீர்வாதம். சங்கீதம் 44:8 நாம் நித்தமும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? God bless you.